இன்று மாலை என்னுடைய அம்மா வீட்டுக்கு சென்றிருந்தேன். ஒரு ஃபோம் அலுவலாக போயிருந்தேன். நான் அம்மா வீடு என்று சொல்கிறது எங்களுடைய அசோசியேஷன் செக்ரட்டரி. அவனோட பேர் மேரி தெரேஸ். நான் தெரேஸ் என்று கூப்பிட்றேன். நான் இப்போ கொஞ்ச நாளாக நான் அம்மாண்டே அவள் அழைச்சி கொள்வது என்னமோ தெரியாது. ஒரு அம்மா இருந்தால் இப்படி அன்பா இருப்பாவோ உங்களுக்கு தெரியல. சரியான ஒரு அன்பு நிறைந்த ஒரு பெண்மணியா அவள் இருக்கிறா. அன்பு என்று சொன்னால் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டா, ஆனால் அன்பை மட்டும் எல்லை இல்லாமல் தருவா. என்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய பேர குழந்தைகள் மாதிரி எப்பொழுதுமே நலம் விசாரிப்பா. தேர்வுக்கு போனாலும் கூட என்ற பிள்ளைகள் நான் மறந்து போயிடுவேன். அவள் மெசேஜ் போட்டு கேட்பா, என்ன மாதிரி தேர்வு எழுதினவ, இல்லைன்னா வீட்டை ஓடி வருவா, எப்படி தேர்வு எழுதினீங்க, ஓகே அவங்களுக்கு என்று சொல்லி அன்பா விசாரிப்பா. அவன்ட வீட்டை நான் போயிருந்த பொழுது தேநீர் குடிக்கலாம் என்று சொல்லி என்ன கேட்டிருந்தா. உங்களுக்கு தெரியும் வெள்ளக்கார வீட்டு தேநீர் எப்படி இருக்குமென்று சொல்லி பால் இருக்காது, சீனி இருக்காது, ஆனால் அன்பு நிறைஞ்சிருக்கும் என்னுடைய அம்மா வீட்டு தேநீர். சரி தேநீர் குடிக்கலாம் என்று சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு பழத்தை அறிமுகப்படுத்தினா. இந்த பழம் நான் சாப்பிட்டதே இல்லை, கிரான்பெரிஸ் என்று. படங்களில் பார்த்துருக்கிறேன் ஒழிய இப்படி ஒரு கிரான்பெரிஸ் இருக்குன்னு சொல்லி நான் சுவைச்சதில்லை. கிட்டத்தட்ட இலந்த பழம் போல வடிவம் கொண்டது. சுவைச்சு பார்த்தால் பச்சை புளி, வாயில் வைக்கலாது. தேத்தனியோட புளிப்பழத்தை சாப்பிட்டா இப்படி இருக்கும். அதுவும் இந்த வயசில் பல்லுக்கு இப்படி இருக்கும் புளி சாப்பிட்டால். நான் தொடவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். இலந்த பழம் மிக சுவையாக இருக்கும். அதில் எல்லா சுவையும் இருக்கும், இனிக்கும் புளிக்கும் எல்லாம் இருக்கும். ஆனால் இது வெறும் புளிப்பழம்தான். பார்க்கத்தான் அழகொழிய பேர் மட்டும் கிரான்பெரிஸ். சொல்லும்போது நல்லா ஸ்டைலாக இருக்குது, ஆனால் வாயில் வச்சா பச்சை புளி. ஆனால் அவள் அந்த தேநீர் மிக சுவையாக இருந்தது, சீனி இல்லாமலே இனிப்பாக இருந்தது. என்னுடைய அம்மாண்ட அன்பை போல்.